ஹாய் கைஸ், வெல்கம் டு தி செல்வம். ஸோ இன்றைக்கி டே 127ன்னு நினைக்கிறேன். வாட்டில் கணக்கெல்லாம் போய்கிட்டு நீங்கள் நேதாஜி நினைக்க விட போகிறோம். இங்கேருந்து ரூம்லேருந்து நேதாஜி நினைக்கிறேன்னு என்னோட சிவனை போட்டு என்னாட்டவருக்கு மெருவாக போட்டு மறந்துட்டேன். நேதாஜி என்ன இப்போ அவரை எழுப்பிவில்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணணும்ல. அவர் எந்திரிக்க மாட்டேங்கிறாருங்க. அவர் வீட்டுக்கு வந்தாச்சு. எந்திரிக்கிறாரான்னு பார்ப்போம். காரங்கள் நடிச்சிட்டேன். தோட்டத்து வீடு. இங்கே வாழைப்பழம் இருப்பாங்க. அண்ணா இது பழம் ஒரு சீப்பு வாழைப்பழம் 110 ரூபா தான், 2 கிலோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பு எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ ஒரு கிலோ 998 கிராம் வந்துச்சு. நான் எப்பவுமே 100 கிராம் எக்ஸ்ட்ரா தான் வைப்பேன்ட்டு ஒரு பழம் சேர்த்து வச்சார். அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் 120 ரூபா, உங்களுக்கு 10 ரூபா டிஸ்கவுண்ட் ஃபஸ்ட்டு வரனால அப்படின்னாரு. நம்ம எங்கேனா விலாங்குறிச்சிக்கு முன்னாடி இது பாரத் பெட்ரோலியம் பங்க் இருக்கும். அது பக்கத்தில் ஜங்ஷனில் லெஃப்ட்டு போனால் கணபதி, நேராக போனால் விலாங்குறிச்சி, அது பக்கத்துலேயே பாரத் பங்க் இருக்கும். அது ரைட்டு போனீங்கன்னா ஒரு தோட்டத்து வீடு சிட்டி தான். ஆனால் அங்கேயே வாழை மரம், முருங்கீரை, முட்டை எல்லாமே இருக்குது. எப்போ வேணால் வந்து வாங்கிங்க அப்படின்னாரு. ரொம்ப ஸ்வீட்டாக பேசினார். நானும் ரொம்ப நாள் இந்த வழியில் போய் பைக்கில் போனால் சரி, வேலைக்கு போய்கிட்டு போனால் வாங்க முடியல. இன்றைக்கி தான் இருக்குது டைம் கிடச்சி ஒரு சீட்டு. அதனால் இந்த மாதிரி நேச்சுரல் ஃபார்மர்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா ஜாலியாக இருக்குது. நேதாஜி என்னை போய் எழுதி விட்டாச்சு. ஓகே கைஸ், பாய். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.